வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் VHDL கோட் ஃபார் 4-bit பைனரி அப் கவுண்டர் பார்க்க போகிறோம். அதாவது 4-bit பைனரி அப் கவுண்டருக்கு VHDL கோடு எழுதுவோம். எழுதுனதுக்கப்புறம் அதை கிட்டில் அவுட்புட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பொதுவாக கவுண்டர் அப்படிங்கிறது கிளாக் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது கவுண்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா அப் கவுண்டருங்கிறப்ப கிளாக் பல்ஸ் கொடுக்க என்னாகும் அப்படின்னா ஒன்று அதிகமாகும். டவுன் கவுண்டர் அப்படிங்கிறது கிளாக் பல்ஸ் கொடுக்க ஒன்று என்னாகும் அப்படின்னா குறையும். ஸோ இது அப் கவுண்டர். அப் கவுண்டரில் ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் வரப்பையும் கவுண்டரோட வேல்யூ என்னாகும் அப்படின்னா ஒன்று அதிகமாகும். இங்கே அப் கவுண்டரோட டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாக் இன்புட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா Q0, Q1, Q2, Q3 ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்பையும் அவுட்புட் பார்த்திங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுங்கிறது பாருங்கள். ஒவ்வொரு கிளாக் பல்ஸும் நம்ம வரப்போ அதாவது 0 கிளாக் பல்ஸில் எல்லாமே 0வாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாக் பல்ஸில் அப்போ 0, 0, 0, 1ஆக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் வரப்போ என்னாகும் அப்படின்னா கவுண்டரோட மதிப்பு என்னாகுது அப்படின்னா ஒன்று அதிகமாகுது. 4-bit அப் கவுண்டருங்கிறது பார்த்திங்கன்னா 0, 0, 0, 0லேருந்து 1, 1, 1 வரலும் அதிகமாகும். எப்போ பார்த்திங்கன்னா கவுண்டரோட மதிப்பு 1, 1, 1, 1 வருதோ அதுக்கு அடுத்த கிளாக் பல்ஸில் கவுண்டரோட மதிப்பு திருப்பி என்ன ஆயிரும் அப்படின்னா 0, 0, 0, 0வாக மாறும். இங்கே இன்புட் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாக் இன்புட் ஒன்று இருக்குது, ரீசெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்தது அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா Q0, Q1, Q2, Q3 மொத்தம் 4 அவுட்புட் இருக்குது. அதை NDTEயில் எழுதலாம். ஸோ பாருங்கள், கிளாக் அப்படிங்கிறது இன்புட்டு. இது கிளாக் பல்ஸ் நம்ம இன்புட்டில் கொடுக்கறதுக்கு. அடுத்து ரீசெட்டு அப்படிங்கிறது இன்புட்டு. Qங்கிறது அவுட்புட்டு. அதாவது Q0, Q1, Q2, Q3 அப்போ 4 அவுட்புட் இருக்குது. அதை வெக்டாரில் எழுதிக்கலாம். அதாவது அரைஸில் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 அதாவது Q3 இருக்குது. அதனால் 3 டவுன் டு 0ன்னு நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது எண்ட் அப் கவுண்டர் அதாவது NDTE இந்த இடத்துல முடியுது. கிளாக்குங்கிறது இன்புட் சிக்னல் நம்ம கொடுப்போம். ரீசெட் அப்படிங்க RSTங்கிறது ரீசெட்டு. ஏதாவது ஒரு மதிப்பில் இருக்கிறப்ப நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப கவுண்டரோட மதிப்பு அதாவது அவுட்புட் பார்த்திங்கன்னா 0, 0, 0, 0வாக மாறிடும். Q அப்படிங்கிறது அவுட்புட்டு. இங்கே 4 அவுட்புட் இருக்குது. Q3, Q2, Q1, Q0. அதாவது Q3 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா Q3 அப்போ 3 டவுன் டு 0 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். எண்ட் அப் கவுண்டர் முடிஞ்சிருச்சு. அதாவது NDTE இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர்கிடெக்சர் பிஹேவியர் இருக்கும். எண்டு பிஹேவியருக்கு நடுவில் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். 2 விதமாக நம்ம எழுதுவோம். அதாவது ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்பையும் கவுண்டரோட மதிப்பு அதிகமாகிற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ ஆர்கிடெக்சர் பிஹேவியருக்கும் எண்டு பிஹேவியருக்கு நடுவில் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இங்கே சிக்னல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ண போகிறோம். சிக்னல் கவுண்ட் std_logic_vector 3 down to 0. அதாவது சிக்னல் அப்படிங்கிறது அதாவது இன்புட்டாகவும் பயன்படுத்திக்கலாம், அவுட்புட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சிக்னல் அப்படிங்கிறது கவுண்ட் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஆர்கிடெக்சர் பிஹேவியர் பிகின் ஆகுது. அடுத்தது ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளாக்கு ரீசெட் ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாக்கு மட்டும் கொடுக்குறேன். ப்ராசஸ்க்குள்ளே கிளாக் கொடுத்துருக்கேன். ப்ராசஸ் இந்த இடத்துல பிகின் ஆகுது. இப்போ கிளாக்கோட பாசிட்டிவ் எட்ஜை நம்ம செக் பண்ணுறோம். இஃப் கிளாக் ஈவெண்ட் அண்ட் கிளாக் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கிளாக் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எட்ஜில் இருக்கான்னு செக் பண்ணுது. கிளாக் பாசிட்டிவ் எட்ஜாக இருக்கிறப்ப அடுத்தது நம்ம ரீசெட் இன்புட்டை செக் பண்ணணும். அதாவது ரீசெட் பட்டன் பார்த்திங்கன்னா ஹையில் இருந்தது அப்படின்னா ரீசெட் RSTங்கிறது ஹையில் இருந்தது அப்படின்னா 1 இருந்தது அப்படின்னா நம்ம கவுண்டோட மதிப்பு 0 பண்ணணும். அப்போ கவுண்ட் <= 0, 0, 0, 0 மாற்றிடலாம். சப்போஸ் ரீசெட் பட்டன் 1 இல்லை அப்படின்னா அப்போ கவுண்டோட மதிப்பு என்ன ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் அப்பையும் ஒவ்வொன்று இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ கவுண்ட் <= கவுண்ட் +1. அதாவது கவுண்டோட மதிப்பு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மதிப்பு அதிகமாகுது. அதிகமான அந்த மதிப்பு கவுண்ட்லேயே போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ இந்த இஃப்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ட் இஃப்பும் அந்த இஃப்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ட் இஃப்பும் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்டு ப்ராசஸும் போடுவோம். இப்போ இதுக்கப்புறம் கவுண்டோட மதிப்பு நம்ம அவுட்புட்டில் கொடுக்கணும். அப்போ Q <= கவுண்ட்டு. இப்போ கவுண்ட்டில் என்ன மதிப்பு இருக்கோ அது என்னாகும் அப்படின்னா Qவுக்கு பாஸ் ஆயிரும். இப்போ எண்டு பிஹேவியரல் போட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டடு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் வரப்பையும் கவுண்டோட மதிப்பு என்னாகுது அப்படின்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது. இதில் RST 1 இருந்தது அப்படின்னா கவுண்டோட மதிப்பு 0, 0, 0, 0வாக மாறிடும். மற்ற டைமில் கவுண்டோட மதிப்பு என்னாகும் அப்படின்னா ஒவ்வொன்றா அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கும். கவுண்டோட மதிப்பு 1, 1, 1, 1 வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன ஆயிருது அப்படின்னா கவுண்டோட மதிப்பு 0, 0, 0, 0வாக மாறிடும். இந்த ப்ரோக்ராமை நம்ம கிட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா கிளாக் பல்ஸு மேனுவலாக கொடுக்கணும். ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்பையும் கவுண்டோட மதிப்பு அதிகமாகிறது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்குறப்ப இன்டர்னல் கிளாக் பல்ஸ் நம்ம கொடுப்போம்.
அதாவது இன்டர்னல் கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறது கிட்லேயே இருக்கிற கிளாக் ஆசிலேட்டர்லேருந்து கிடைக்கிற அந்த கிளாக் பல்ஸ் எடுத்து நம்ம இன்புட்டில் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்குறப்ப நம்ம அடிஷ்னலாக சில லைன்ஸ் வந்து சேர்த்திக்கணும். பாருங்கள், சிக்னல் அப்படிங்கிறது முன்னாடி கொடுத்த அதே ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அதே தான் கொடுப்போம். சிக்னலுங்கிறது இன்புட் அவுட்புட் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி சிக்னல் வந்து கவுண்ட்டாக எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 down to 0 கொடுத்துருக்கோம். அடுத்தது பிகின் ஆகுது. ப்ராசஸ்க்குள்ளே வந்து கிளாக்கு ரீசெட்டு, அங்கே முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராசஸ்க்குள்ளே கிளாக்கும் ஆர்எஸ்டி ரீசெட்டுங்கிற 2 இன்புட்டையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே வேரியபிள் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது இங்கே கிளாக் பல்ஸ் வந்து நிறையா பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு நிறையா பல்ஸ் வரும். அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து கவுண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வேரியபிள்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறோம். வேரியபிள் அப்படிங்கிறது இங்கே ஐ அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ பிகின் ஆயிடுச்சு. இஃப் ஆர்எஸ்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 செக் பண்ணுறோம். ஸோ ஆர்எஸ்டி 1 இருந்ததுன்னா உடனே என்ன ஆகணும் அப்படின்னா கவுண்டோட மதிப்பு என்ன ஆயிடணும் அப்படின்னா 0000 மாறிடணும். ஸோ அப்போ ஆர்எஸ்டி பின்னு 1 இருக்கிறப்ப கவுண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு 00 பண்ணணும். அப்போ கவுண்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0000 மாற்றிடணும். சப்போஸ் ஆர்எஸ்டி பின் 1 இல்லை அப்படின்னா அடுத்தது எல்சிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளாக்கோட பாசிட்டிவ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ கிளாக்கு ஈவெண்ட்டு அண்டு கிளாக் ஈக்குவல் டு 1 தென் அப்போ கிளாக்கோட பாசிட்டிவ் எட்ஜ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். பாசிட்டிவ் எட்ஜ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஐயோட மதிப்பை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது ஈஃப் ஐயோட மதிப்பு அதாவது 10 லட்சம் அப்படிங்கிற மதிப்பு கொடுத்துருக்கோம். 10 லட்சத்தோட குறைவாக இருந்தது அப்படின்னா ஐயோட மதிப்பு என்னாகும் அப்படின்னா 1 அதிகமாகும். பாருங்கள், ஐ கோலன் ஈக்குவல் டு I+1. இப்போ ஐயோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்போ ஐயோட மதிப்பு 10 லட்சத்தோட அதிகமாகுதோ அப்போ என்னாகும் அப்படின்னா எல்ஸ்க்கு வந்துடும். ஸோ எல்ஸ் வரப்போ ஐயோட மதிப்பு என்ன ஆயிரும் அப்படின்னா 0வாக மாற்றிட்டு இப்போ கவுண்டோட மதிப்பு 1 அதிகப்படுத்துகிறோம். அப்போ கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. அதாவது ஐயோட மதிப்பு 10 lakhsக்குள்ளே வரலும் இருக்கிறப்ப ஐயோட மதிப்பு ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும். 10 lakhsோட அதிகமாகிறப்ப ஐயோட மதிப்பு 0 பண்ணிவிட்டு கவுண்டோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா 1 அதிகமாகுது. இஃப்க்கு ஒரு எண்ட் இஃபு, அந்த ஒரு இன்னொரு இஃப்க்கு ஒரு எண்ட் இஃபு, அதுக்கப்புறம் ப்ராசஸ்க்கு ஒரு எண்டு ப்ராசஸ்ஸு. இப்போ கவுண்ட்டில் என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு நம்ம க்யூக்கு பாஸ் பண்ணணும், அவுட்புட்டுக்கு பாஸ் பண்ணணும். அப்போ க்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கவுண்ட்டு. அடுத்தது பிஹேவியரலுக்கு எண்டு பிஹேவியரல் போட்டுட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் டிலே அப்படிங்கிறது ஒன்றும் வராது. அதாவது ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் வரப்பையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டோட மதிப்பு ஒன்று அதிகமாகிற மாதிரி நம்ம போட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் வந்து இன்டர்னல் கிளாக் பல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 10 மெகாஹெர்ட்ஸ் சிக்னல் வந்து கிளாக் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஐசிக்கு போகும். அப்படிங்கிறப்ப 10 மெகாஹெர்ட்ஸ் சிக்னலையும் வந்து கவுண்ட் பண்ணனா தான் ஒரு செகண்ட், அதாவது ஒரு பல்ஸ் போன மாதிரி நம்ம மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐங்கிற ஒரு வேரியபிள் வாங்கி அதோட மதிப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சம் வரலும் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணுறோம். 10 லட்சம் வந்ததுக்கப்புறம் ஐயோட மதிப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 பண்ணிவிட்டு கவுண்டோட மதிப்பு 1 அதிகப்படுத்துகிறோம். அதாவது ஒவ்வொரு 10 லட்சம் கிளாக் பல்ஸ் போகிறப்பையும் கவுண்டோட மதிப்பு 1 அதிகமாகுது. அதுக்கப்புறம் எப்போ வந்து கவுண்டோட மதிப்பு 1111 வருதோ அப்போ திருப்பி என்ன ஆயிரும் அப்படின்னா கவுண்டோட மதிப்பு என்ன ஆயிரும் அப்படின்னா 00 மாறிடும். அப்படி இல்லாமல் ஆர்எஸ்டி பின்ன வந்து பார்த்திங்கன்னா ஹை பண்ணுறப்ப கவுண்டோட மதிப்பு எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா ரீசெட் ஆயிரும். அதாவது 0000 மாறிடும். இப்போ நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம கிட்டில் செஞ்சு பார்க்கலாம். XILINX ISC சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபைல் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு HTL செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் ப்ராஜெக்டோட கிட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு நியூ சோர்ஸ் கிளிக் பண்ணணும். VHDL மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு VHDL மாடலுக்கு நேம் கொடுத்துட்டு ஆட் டு ப்ராஜெக்ட் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் வந்து இன்புட் வேரியபிள் அவுட்புட் வேரியபிள்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். பாரு ஆர்எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து கிளாக்கு, அதுக்கப்புறம் Q. ஆர்எஸ்டி கிளாக்குங்கிறது இன்புட்டு, Qங்கிறது என்ன தான் இருக்குது அப்படின்னா அவுட்புட்டு. அதாவது பார்த்திங்கன்னா Q வந்து அரையில் கொடுக்குறப்ப 3 down to 0 கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துடணும். இப்போ ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் ப்ராஜெக்டோட அந்த ப்ரோக்ராமோடதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் ஆல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு சிந்தசைஸ் XSTயில் செக் சிண்டெக்ஸை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணுறோம். செக் சிண்டெக்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு.
அடுத்தது யூசர் கன்ஸ்ட்ரெயினில் அசைன் பேக்கேஜ் பின்ஸ் அப்படிங்கிறது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இன்புட் அவுட்புட் வேரியபிளுக்கும் பின்னை வந்து அசைன் பண்ணணும். என்னோடய கிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் பின்னை வந்து அசைன் பண்ணுறேன். உங்கள் கிட்டில் பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணிடுங்க. அசைன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது கிட்டையும் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கிட்டை ஆன் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு கான்ஃபிகர் டிவைஸ் இம்பேக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆக ஆரம்பிக்கும். ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்லி கனெக்டட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தோடனே பிட் ஃபைல்ஸு செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டோமோ அந்த பிட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஐசி மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வரும். இதில் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோடனே எக்ஸிக்யூட்டிங் கமாண்டுங்கிறது வரும். அதாவது சிஸ்டத்துலேருந்து கிட்டுக்கு ஃபைல்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து சக்சீட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ ப்ரோக்ராம் சக்சீட்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் வரப்பையும் கவுண்டோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகிட்டே வருது. பாருங்கள், 0, 1, 2, 3, 4 அப் டு 15 வரலும் ஒவ்வொன்றா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கவுண்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிலே டைமை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். அதுக்கு ப்ரோக்ராமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐயில் வந்து 10 lakhsன்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா 20 lakhsங்கிறத மாற்றிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து இதே ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். பாருங்கள், ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு. ப்ரோக்ராம் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணனாலும் ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு தான் ரன் பண்ணணும். அதாவது ஜென்ரேட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு கான்ஃபிகர் டிவைஸஸை டபுள் கிளிக் பண்ணணும். ஒவ்வொரு டைம் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுறப்பையும் இது பண்ணணும், சேவ் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். ஸோ பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட்டு அப்போ தான் கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். இல்லைனா அவுட்புட் வந்து மாறுமானால் மாறாது. பாருங்கள், ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து பிட் ஃபைல்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஐசி மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுக்குறோம். இப்போ ப்ரோக்ராமோட கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பாருங்கள், கிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடித்த உடனே நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் சக்சீடுன்னு வரும். வந்ததுக்கப்புறம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அவுட்புட் வந்து ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, இப்போ 00 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த ரீசெட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப கவுண்டோட மதிப்பு என்ன வேல்யூ இருந்தாலும் உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். பாருங்கள், நான் இப்போ ரீசெட் பட்டனை ஹை பண்ணுறேன். பண்ண உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். பாருங்கள், இப்போ ஹை பண்ணிட்டேன். பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 00 மாறிடுச்சு. மறுபடியும் லோ பண்ணிட்டேன். இப்போ கவுண்டோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரீசெட் பட்டனை ஹை பண்ணுறப்ப அவுட்புட்டு 0 ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.